நாம என்ன ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல இருக்கோம். சூரி பெரிய ஹீரோ ஆயிட்டாரு, சிங்கம் புலி மோஸ்ட் ஹேட்டட் வில்லன் ஆயிருக்காரு, கமல் சார் ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டாரு, விடாமுயற்சி அப்டேட் வாரம் வாரம் வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு ஏன் நம்ம தமிழ் சினிமாவில் பார்ட் 2 எடுத்த படம் ஹிட் ஆயிருக்குது. எல்லாம் மாறிடுச்சு. ஆனா இது மட்டும் இன்னும் மாறல சார். இத காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைனா ஒண்ணு. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. சார் நீங்க பொதுமக்களுக்காக படம் எடுக்க வந்திருக்கீங்க. ஒரு கட்சி தலைவர் என்னோட தலைவர் கிட்ட நீங்க படம் எடுத்துறீங்க. என்னோட தலைவனை வச்சு நீங்க படம் எடுத்துறீங்க. ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணணுங்கிற நோக்கத்திலே கேள்வி கேக்குறீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வெங்கட் பிரபு சார் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூ தான் ரோஸ்ட் பண்ண போறோம். அவரை கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்கள தான் ரோஸ்ட் பண்ண போறோம். சார் இத காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைனா ஒண்ணு. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. ஏண்டா அந்த கேரக்டர் பேர் காந்தியா இருந்தா அவரு காந்தியா தான் இருக்கணுமா? என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரக்கு அர்த்தம் சார். அது ஆண்டவன் கட்டளை படத்துல விஜய் சேதுபதி சார் பேரும் காந்தி தான், சதுரங்க வேட்டையில நடராஜ் சார் பேரும் காந்தி தான். இவ்வளவு ஏன் நம்ம மகான் படத்துல நம்ம சியான் விக்ரம் பேரே காந்தி தானடா, அதுவும் காந்தி மகானே வச்சாங்க. அங்கெல்லாம் கேட்காத கேள்வி இங்கதான் கேட்கணும்னு தோணி இருக்கு பாத்தியா? இது சொன்னா உனக்கு பின்னால வால் முளைக்குது பாருன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து கமெண்ட் பண்ணும். விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான், அதாவது டைரக்டருங்கிறது. அவர் உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்தி. டேய் இப்பெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா அவரே சினிமா விட்டு போயிடுவாரா? இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? இதனால யூடியூப் சேனல்காரன் பார்த்துட்டு தளபதி விஜய் சினிமா விட்டு செல்ல காரணம் வெங்கட் பிரபுன்னு சொல்லி போட்டுற போறானடா. கேட்ட எனக்கே தலை சுத்துது. அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் எ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அந்த ஆசை. இவங்களெல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குளிப்பாங்க. இல்லைன்னா நான் எதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வராரு வழி விட்டு வைக்கிறீங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்துல வந்து அண்ணா வராரு வெளிவிடு டைலாக் மாஸ்டர்லையா? ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அப்புறம் ட்ரெய்லர்ல திரிஷாவே காமிக்கல, உங்க மேல என்ன கோவம்? ஆமா இந்த படத்துல திரிஷாங்க இல்ல. திரிஷா இந்த படத்துல இருக்காங்களா தெரியல. அது இருந்தாங்கன்னா நீங்க பாப்பீங்க. இருந்தா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆமா மூவி டீம் வந்து திரிஷாவை எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணவே இல்ல. தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணிருக்கீங்க. தமிழக மக்கள் கழகம் கழகமா? நமக்கு தெரியாம தளபதி எப்ப 2வது கட்சி ஆரம்பிச்சாரு? நீங்க கேக்குற கேள்வியே தப்பு சார். உங்க ஃபேமிலில இருந்து தமிழக மக்கள் கழகத்துல ஒரு எம்எல்ஏ வருவாரா? எங்க குடும்பத்துல இருந்து யாராவது விஜய் சார் கட்சியில சேரும். உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் என் குடும்பத்துல நாங்க எந்த கட்சியில சேருவோம். உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நான் கேக்குறேன். எங்க வீட்டுல பிரச்சனை மட்டும் ஏன் கேக்குறீங்க? நீங்க கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. ஏண்டா அப்படி பார்த்தா தளபதி வச்சு படம் எடுத்த எல்லா டைரக்டரும் அவங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் எம்எல்ஏவா போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்களா அந்த கட்சிக்கு? அவங்க படம் பார்த்தா அவங்க கட்சியில சேர்ந்துருவாங்களா? நேத்து நைட் மலபார் போலீஸ்னு ஒரு படம் பார்த்தேன், அதுக்காக கேரளால போய் உட்கார்ந்துட்டா. என்னடா கேள்வி இது? இல்ல முதல்ல நான் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசிறேன். குடும்பத்துல பேசிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க கேக்குறாங்க பெரிய இம்பார்ட்டன்டான கேள்வி, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்று கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம யாரெல்லாம் போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை சொல்லிடுறேன். பாவம் மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முடியல போதும்பான்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவரை வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. இந்த படத்துல வந்து மோகன் சாரை போட்டிருக்கீங்க. காதலுக்கு நீங்களே சொல்லிங்க அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்கீங்க. அவரு பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்து காதல் படம் கிடையாது. அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க 3 பேருக்குமே இருக்குமா தனித்தனியா? இப்போ என்ன விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இந்த கேள்வி கேட்ட நபரை வந்து நான் கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த கேள்வி வந்து உட்காந்து எழுதிக்கிட்டு வந்தாரா இல்ல யாராவது எழுதி கொடுத்து இந்த கேள்வி நீ கேட்கணும்னு சொல்லி கேட்க வச்சாங்களான்னு தெரியல. என்ன பண்ணுவாங்க தியேட்டர்ல சொல்லுங்க, ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? இது தளபதி படம், அவருக்கு ரொமான்ஸ் சீன் வைக்கிறது கேட்கறது ஓகே. டாப் ஸ்டாருக்கு லவ் சாங் வேணுங்கிற, அதுல வில்லனா வர மோகன் சாருக்கு லவ் சாங் வேணுங்கிற. ஏண்டா அப்படி பார்த்தா அவர் கூட நடிச்ச பிரபுதேவா சாருக்கும் சேர்த்துலடா ரொமான்டிக் சாங் கேட்டிருக்கணும் நீ. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் என்ன சொல்லியிருப்பேன், வேணும்னு சேப்பாக் ஸ்டேடியம்ல எல்லாரையும் ஆட விட்டு மம்பட்டியான் சாங் போட்டுடலாமா விட்டா அது கூட கேட்பாங்க போல. தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்பட்டியான் ஆட மம்பட்டியான் பாட்டுக்கு வந்து தளபதி டான்ஸ் ஆட வைங்க எல்லாம் கேட்பாங்க போல. சார் சூப்பரா பண்ணுங்க சார், என்னோட பண்ணுங்களேன். இப்போ வந்து நெட்ல ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. விபிசியு இல்லையா இந்த கேள்வி?
பிபிசியூனா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். உடனே இதுல ஒன்னு கிரியேட் பண்ணி விட்டாங்க, பிபிசியூ. ஆல்ரெடி வந்து எல்சியூன்னு ஒன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? எல்லாம் மறக்க முடியாத நாள்கா. எல்சியூ வந்தேதான் நீங்க போட்ட பிரஷர்ல நம்ம லோகேஷ் ப்ரோ வந்து வேணும்னே அதுக்கப்புறம் சீன்ஸ் எல்லாம் எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி ஆச்சு. அதை இதுலயும் கிளப்பி விட்டு நல்லா வந்துட்டு இருக்கிற படத்தை குழப்பி விட்டு போயிடாதீங்கடா. இல்ல இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். இது பேசிக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோனாக தான் பண்ணியிருக்கோம். அது நான் எந்த படத்தோடைய ஒரு சீக்குவலும் இல்லைன்னா வந்து அதுலேருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது. இதுக்கு மேலே உங்க கேட்குற கேள்விகளை நம்ம பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் பிரபு சாரே கிளம்பிட்டாரு. இப்போ அடுத்ததா ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மீம்ஸும் கொஞ்சம் பார்க்கலாம். யாரா நீ என்னை விட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ற? ஆனா ஒண்ணுப்பா, நம்ம தலைவர் கோபி மற்ற கேரக்டரை ட்ரோல் பண்ணணும்னா கூட ஓரளவு கம்முன்னு இருப்பாரு. ஆனா நம்ம ஆண்டவரை ட்ரோல் பண்ணணும்னா மட்டும் அவர் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி ட்ரோல் பண்ணி விட்டுருவாரு. அதுலயும் அந்த கிளைமேக்ஸ்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல போற சீனை ட்ரோல் பண்ணிருப்பாரு பாரு. கோபி ராக்குடு, ஆண்டவர் சாக்குடு. வருது உப்பிலி பார்த்த சாரதி. நாங்க 4 பேரும் ஹார்ஸா ஹேஷ்டேக் போட்டு ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணுவோம். அது எப்படிப்பா 4 பேர் சேர்ந்து ஒரு ட்வீட் போட்டோன்னு அது எப்படி ட்ரெண்ட் ஆயிடுது? ஆனா நம்ம ஆல்ரெடி இந்தியன் 2 ரோஸ்ட் போட்டதுக்கே சில பேர் காண்ட் ஆயிட்டாங்க. இந்தியன் 2 படம் நல்லா தானே இருக்குது, அது ரோல் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சீனை கொஞ்சம் பாருங்க. மேயர் ராமநாத் மண்டபத்தை புக் பண்ணி ஒரு நாள் மெகந்தி, ஒரு நாள் சங்கீத், 3ஆவது நாள் கல்யாணம், இலைக்கு 50 ஐட்டத்தோட சாப்பாடு, ஏஆர் ரஹ்மான் கச்சேரியோட ரிசப்ஷன் நாங்க கனவு கண்டதெல்லாம் தப்பா? ஏஆர் ரஹ்மான் பாட்டை நான் ஐடியூன்ஸ்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எமோஷனலான சீன்ல கூட இப்படி சிரிப்பு வர மாதிரியா டயலாக் வைப்பீங்க? ட்ரைலர் வந்தப்ப அடிச்சானுங்க, படம் வந்தப்ப தூக்கி போட்டு அடிச்சானுங்க, ஓடிடில வந்தப்ப தொங்க விட்டு அடிக்கிறானுங்க. நடுவுல இந்த கோபி சுதாகர் வேற. இந்தியன் 2 மூவி பத்தி நிறைய ட்ரோல் வீடியோஸ் வந்திருக்கு. ஆனா அது எல்லாமே மக்கள் கிட்ட அதிக ரீச் ஆகல. ஆனா நம்ம கோபி சுதாகர் இந்தியன் 2 பாவங்கள்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு படத்தை மொத்தமா வச்சு செஞ்சுட்டாங்க. கண்டிப்பா அந்த வீடியோ எல்லாரும் மூவி டீமும் பார்த்திருப்பாங்க. ஆனா இதுக்காக வந்து கண்டிப்பா வெங்கட் பிரபு சார் வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை வந்து கடைசி வரையும் மாற்ற மாட்டேன், நான் வந்து என்னோட கேரக்டர் இப்படி தான் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன், அது வந்து ஆடியன்ஸ் ஏத்துக்காதது அவங்கவுங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஸ்பார்க் சாங்ல வந்து தளபதியோட டிஏஜிங் லுக் கொஞ்சம் ஒரு வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரோல் வந்தது. ஏன் நம்ம சேனல்ல போட்ட ட்ரோல் வீடியோல கூட அதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரீவொர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். நான் இப்போ உன்னை ரேப் பண்ணா உன்னால என்ன? ஒரு பொண்ணு கொல்கட்டா இஷ்யூ பத்தி பேசி வீடியோ போட்டிருக்கு. அதுக்கு கீழே வந்த கமெண்ட்டை பாத்தீங்களா? அது சரி, நம்ம ஊர்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கதானே செய்யறாங்க. அதுல ஒருத்தன் தான் அப்படி கமெண்ட் பண்ணிருக்கான். தைரியமா வந்து அதை இவனால கமெண்ட்லயே சொல்ல முடியுதுன்னா இவனை என்ன பண்ணலாம்? ஆனா இந்த மாதிரி நாய்ங்க கையில கிடைக்க மாட்டானுங்க. கிடைச்சானுங்கன்னா வாயில வேற நிறைய திட்ட வருது. அதுல வேற சிரிச்சு வேற வச்சிருக்கான் பாத்தீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நாய்ங்க கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்வாங்க. நீங்க வேலைக்கு போற இடம், நீங்க படிக்க போற இடம், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்வாங்க. சோ நம்ம நாயை பார்த்தா என்ன பண்ணுவோம்? எடுத்து வாயிலே எறிவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி நாய்களை பார்த்தா ஒதுக்கி வந்துடாதீங்க. கல் எடுத்து எங்க அடிச்சு அடங்குவானுங்களோ அங்க அடிங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். This is Vijay Kumar signing off. Bye.